ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சூப்பரான ராகி இட்லி சாஃப்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். 2 டம்ளர் இட்லி அரிசி, 1 டம்ளர் ராகி, இன்னொரு பக்கம் 3/4 டம்ளர் உளுந்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 2 தனித்தனியாக ஊற வச்சுக்கோங்க. ஓகே, இதை நல்லா இப்போ நான் மிக்சர் ஜாரில் அரைச்சிக்கிறேன். கம்மி குவான்டிட்டின்றனால மிக்சர் ஜாரில் அரைச்சிக்கிறேன். உளுந்து நல்லா சாஃப்டாக அரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அரிசி நல்லா கொஞ்சம் குறப்பாக அரைக்கணும். ரொம்ப குறப்பாகவும் ஆட்டிடாதீங்க, கொஞ்சம் லைட்டாக நொய் போடணும், அவ்வளோதான். ஓகே, ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபுல் நைட்டு நல்லா புளிக்க வைக்கணும். வச்சிட்டிங்க அப்படின்னா மார்னிங் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா புளிச்சு கிடைக்கும். இப்போ நம்ம இட்லி பாத்திரத்தில் பார்த்துக்கலாம். நான் தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஒரு பிஞ்சு போல் சோடா சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். சோடா சால்ட் வேணாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இட்லி துணி எடுத்துகிட்டு இட்லி பாத்திரத்தில் மாவை ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி நான் இந்த ராகி இட்லி செஞ்சுருக்கேன். நல்லாவே இருக்காது, ஒரு மாதிரி களி மாதிரி வரும், ஒரு ஸ்டிக்கியாகவே இருக்கும். சாப்பிட்ட திருப்தியே இருக்காது. ஆனால் உண்மையிலே சொல்கிறேன், இந்த அளவில் செய்யும் பொழுது எனக்கு இட்லியும் சரி தோசையும் சரி திருப்தியாக இருந்தது. சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. கூட தேங்காய் சட்னி, நார்மலாக நம்ம என்ன செய்கிறோமோ பருப்பு சாம்பார், சாம்பார் குழம்பு எது செஞ்சாலும் இது கூட ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். சிக்கன் குழம்பு, சட்னி அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி எல்லாருக்குமே பிடிக்கும். இந்த அளவில் சேர்த்துக்கோங்க. இது இப்போ ஜாஸ்தி குவான்டிட்டினா அதிகமாக பண்ணிக்கோங்க.